தமிழ், தமிழர், தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை படித்திட பன்மைவெளி வெளியிட்டகம். SP 10/34 முதல் தளம் 3வது தெரு முதல் பிரிவு KK நகர் சென்னை. தொடர்புக்கு 9840848594 மேலும் 9443918095. அறிவை விரிவு செய்வோம். ஏற்கனவே அதற்கான குற்றவியல் சட்டங்களில் சில பிரிவுகள் இருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் அவையெல்லாம் இது சாதி கௌரவத்திற்காக அல்லது சாதி ஆணவத்தில் செய்யப்பட்ட கொலை என்று வரையறுப்பதற்கான ஏற்பாடே கிடையாது. சாதி என்பது ஏதோ அது தனியான ஒரு தனி அந்தஸ்து போல எல்லார் மனதிலும் தங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் படித்தவன் தான் இதில் அதிகமான கவனம் செலுத்துகிறான். சாதி கலப்பு குடியிருப்புகள் அதற்கு முன்னால் யாரும் சொன்னது கிடையாது. இன்றைக்கு வந்திருக்கிறதே பெரியார் சமத்துவபுரம், அதற்கான விதையை விதைத்தவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தை சேர்ந்த நாங்கள் தான். அதை அன்றைக்கு உயிரோடு இருந்த ஐயா இளையபெருமான் அவர்கள் ஒரு மாநாடு நடத்திய வெளிப்படையாக தலைவர் மணியரசனை அழைத்து பாராட்டி பேசினார். தமிழ் சமூகத்தில் தமிழர் அறத்தில் சாதி பார்ப்பது கூடாது. அது இடையிலே ஆரியத்தின் வழியாக திணிக்கப்பட்டது. உட்கார்ந்த இடத்திலே சமூக ஊடகத்திலே இதெல்லாம் என்ன தவறு என்று தன்னுடைய சொந்த சாதி வெறியோடு பேசுகிறானே, அந்த அவனோடு உரையாடுவது, அவனுக்கு எதிர்கருத்து பதிவிடுவது கூட கிடையாது. ஒரு சிறு பகுதி தான் என்றாலும் கூட ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிற படித்தவர்களிடையே இருக்கிற ஒரு சிறு பகுதி அதை புதுப்பித்துக் கொண்டு அது ஒரு ஒட்டுமொத்த சாதியினுடைய கருத்து என்பது போல அதை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறான். அரசாங்க பதவிகளில் இடஒதுக்கீடு வாங்குவது போல, கல்வியிலே இடஒதுக்கீடு பெற்றுத் தருவது போல ஒரு இயல்பான அவ்வளவு எளிதான செய்தி அல்ல என்பது உண்மைதான். வணக்கம். திருநெல்வேலியில் கவின் செல்வகணேஷ் என்ற பொறியாளர் சாதி ஆணவ படுகொலைக்கு ஆளாகி இருப்பது தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. அண்மை காலமாக படித்தவர்கள் படித்த குடும்பங்களிடையே இந்த சாதி ஆணவ வெறி தலையெடுத்து சாதி மாற்றி திருமணம் செய்து கொள்ள விரும்புகிற பிள்ளைகளை ஆணையோ பெண்ணையோ அல்லது 2 பேரையுமோ கொலை செய்கிற அளவுக்கு இந்த வெறித்தனமான ஆணவ படுகொலை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதம் அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை இப்படி ஒரு செய்தி வருவது, அது செய்தியான உடனே சில பேர் அதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது, கண்துடைப்பாக சில நடவடிக்கைகளை காவல்துறை எடுப்பது, இப்படியே போய்கொண்டிருக்கிறது. ஒரு முடிவற்ற ஒன்றாக இது போய்கொண்டிருக்கிறது. பொறுப்புள்ள அறிஞர்கள், சான்றோர்கள், ஊடகங்கள், அரசியல் இயக்கங்கள், கல்வியாளர்கள் என்று எல்லா தரப்பினரும் இதில் கவனம் செலுத்தி இந்த அநீதி, இந்த அருவருப்பான நிலை தொடராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு, தமிழ் சமூகத்தினுடைய அறம் சார்ந்த சமத்துவ வாழ்வை நிலைநாட்டுவதற்கு எல்லோரும் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இந்த கொலைக்கு கண்டித்து பல்வேறு நிகழ்ச்சிகள், கூட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள் நடக்க வேண்டும். ஆனால் அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி வருகிறது. அதற்கான எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இப்படியே போய்கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். இதிலே முதன்மையான குற்றவாளிகள் அரசியல் இயக்கங்கள் தான். அதிலே மாற்றங்கள் வர வேண்டும். இது 2 தளங்களிலே செயல்படுகிறது. இந்த சாதி என்பது 2 தளங்களிலே செயல்படுகிறது. ஒன்று, சமூக தளத்தில் குடும்பத்தின் வாயிலாக அது நிலைநிறுத்தப்பட்டு மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது.
இன்னொன்று, அரசியல் மட்டத்தில் அரசியல் கட்சிகளால் தங்களுடைய பதவி அரசியலுக்காக அது பயன்படுத்தப்பட்டு மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த இரண்டிலும் மாற்றங்கள் வந்தாலே தவிர இதை ஒழித்துவிட முடியாது. எல்லா சமூகத்திற்கும் அதனுடைய எண்ணிக்கைக்கேற்ப இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அதிகார பதவிகளிலும் இந்த எண்ணிக்கைக்கேற்ப அனைத்து சாதியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே வரவேற்பை பெற்றிருக்கிற அளவுக்கு சாதி மறுப்பு திருமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பது ஏற்கப்படவில்லை. இது இயல்பானதுதான். ஆனால் இது எந்த வேகத்தில் இங்க சமூக நீதி பேசக்கூடிய இந்த மண்ணில் எந்த கருத்து முன்னேறி இருக்க வேண்டுமோ அது முன்னேறவில்லை. சாதி ஒழிப்பு என்ற சமத்துவ இலக்கு என்பது இறுதிக்கும் இறுதியாக சாதி மறுப்பு திருமணங்கள் இயல்பாக எப்போது நடக்க தொடங்குகிறதோ அப்போதுதான் சாதி ஒழிப்பு என்ற எல்லைக்கு நாம் தொட்டிருக்கிறோம் என்று பொருள். அது அரசாங்க பதவிகளில் இடஒதுக்கீடு வாங்குவது போல, கல்வியிலே இடஒதுக்கீடு பெற்றுத் தருவது போல ஒரு இயல்பான அவ்வளவு எளிதான செய்தி அல்ல என்பது உண்மைதான். ஏனென்றால் சாதி என்பது இறுதிக்கும் இறுதியாக ஒவ்வொருவருடைய மனதை ஆட்டி படைக்கிறது, ஒவ்வொருடைய மனதிலே தங்கி இருக்கிறது. எனவே அந்த மனதிலிருந்து அதனுடைய வீரியத்தையாவது குறைக்காமல் சாதி ஒழிப்பு என்பதை நோக்கி நாம் நகர முடியாது. ஆனால் அதை செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு ஒரு பக்கமும் சமூக நிலைகளில் ஒரு பக்கமும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொதுவாக என்ன கருதினார்கள்? எல்லாருக்கும் அதிகாரத்தில் பங்கு கிடைத்தால் வேலை வாய்ப்பு, ஏற்கனவே வேலை மறுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு, ஏற்கனவே கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு கல்வி கொடுப்பது என்பது வந்துவிட்டால் அந்த கல்வி கற்றவர்கள் சமத்துவ சிந்தனைக்கு போய்விடுவார்கள் என்று கருதினார். அப்படி இல்லை. கல்வி என்பதில் நாம் புரிந்து கொண்டிருப்பது வேலை வாய்ப்புக்கான, தொழில் வாய்ப்புக்கான கல்வியை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமே, அது என்றைக்குமே சாதி ஒழிப்புக்கு பயன்படாது. அதுதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அறச்சிந்தனை சார்ந்த கல்வி முறை இருந்தால்தான் அது சாதி ஒழிப்புக்கு பயன்படுமே தவிர, தொழில்நுட்ப கருவி அதை உருவாக்குவது, அதை எல்லாருக்கும் பயன்படுத்திக் கொள்வது, அதை வைத்து பொருளாதாரத்தில் முன்னேறுவது, வசதியை பெருக்கிக் கொள்வது என்ற நிலை நோக்கி போனால் அந்த கல்வியினாலே சாதி புதுப்பிக்கப்படுமே தவிர சாதி ஒழிப்பை நோக்கி போக முடியாது. அது ஒரு பக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கவின் கொலையிலேயே நான் பார்க்க வேண்டிய செய்தி என்ன? அவன் வசதி குறைவானவன் அல்ல. படித்திருக்கிறான், கை நிறைய சம்பளம் வாங்குகிறான். அவர்களுக்குள்ளே அந்த சுபாஷினி என்ற அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் நீண்ட காலம் பழக்கம் இருக்கிறது. அதை அந்த 2 குடும்பங்களும் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பெண் கடைசியாக சுபாஷினி கொடுத்திருக்கிற வீடியோ என்று ஒன்று வந்திருக்கிறது. அதை பார்த்தால் தெரிகிறது. அது ஒரு அழுத்தத்திற்கு இடையிலே மிக வரம்புக்குட்பட்டு சில உண்மைகளை அந்த பெண் பேசுகிறது. மிகப்பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாகிதான் பேசுகிறது என்பது அதனுடைய முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. அதனுடைய முக்கியமான குறிக்கோள், கொலை செய்து அந்த பெண்ணினுடைய சகோதரன் நேரடியாக, அந்த சுர்ஜித் என்கிறவன் நேரடியாக சரணடைந்து அதற்கான கைதிலே உட்பட்டிருக்கிறான். இப்போது அந்த பெண்ணுக்கு இருக்கிற முயற்சி என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், தாய் தந்தையரை பாதுகாக்க வேண்டும் இந்த வழக்கிலிருந்து என்பதாகத்தான் இருக்கிறது. அதனுடைய அந்த பேச்சிலேயே வருகிறது. ஆனாலும் இவர்களுக்கிடையில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய விருப்பம் இருந்தது
என்பதை அந்த பெண் ஒத்துக்கொள்கிறார். ஒரு 6 மாதம் கழித்து பேசி முடிக்கலாம் என்று கவின் சொன்னதாக அந்த பெண் சொல்கிறார். அதை தன்னுடைய சகோதரன் சுர்ஜித்திடம் சொன்னதாகவும் சொல்கிறார். அப்படியானால் இந்த திருமணத்தை பற்றி பேசுவது என்ற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஏற்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் அடுத்தது. அப்படி ஒரு சகஜமான இருந்த நிலையில் ஒரு திட்டமிட்ட கொலையாக இல்லாமல் திடீரென்ற ஆத்திரத்திலே செய்திருக்கக்கூடிய கொலை அல்ல. எல்லோரும் படித்தவர்கள். இந்த கவின் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறான், அதிகம் சம்பாதிக்கிறான். அதைவிட குறைவான சம்பாத்தியத்தில் தான் இந்த பெண் இருக்கிறாள். சுபாஷினி மருத்துவராக இருக்கிறார், சித்த மருத்துவராக இருக்கிறார். ஆனால் அவனை ஒப்பிடுகிற போது குறைவான சம்பளம் தான் வாங்க முடியும். அது தாய் தந்தையரும் காவல்துறை பணியில் இருக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் என்ற அளவில் 2 பேரும் பதவியில் இருக்கிறார்கள். அந்த சுர்ஜித் என்பவனும் படித்து கொண்டிருக்கிறான். நல்ல அந்த உடற்பயிற்சியிலே விளையாட்டு போட்டியிலே மிகப்பெரிய முன்னேறியவனாக நிறைய பரிசு பெற்றவனாக இருக்கிறான். எனவே இவர்கள் யாருமே பல்துறை சார்ந்த கல்விகளில் பின்தங்கியவர்கள் அல்ல, படிக்காத முட்டாள்கள், எந்த உலக அறிவும் இல்லாதவர்கள், பிற்போக்காளர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் பிற்போக்காளர்களாக இருக்கிறார்கள், ஆனால் படிக்காதவர்கள் அல்ல. எனவே இந்த படிப்பு, இந்த உத்தியோகம், பதவி என்பதை தாண்டி சாதி என்பது ஏதோ அது தனியான ஒரு தனி அந்தஸ்து போல எல்லார் மனதிலும் தங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் படித்தவன் தான் இதில் அதிகமான கவனம் செலுத்துகிறான். இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தின் வழியாக, இந்த முகநூல் வழியாக, ட்விட்டர் வழியாக இது மேலும் மேலும் புதுப்பிக்கப்படுகிறது, கூர்தீட்டப்படுகிறது. இந்த கொலையை ஒட்டி வந்திருக்கிற அந்த முகநூல் பதிவுகள், அதில் வந்திருக்கிற பின்னூட்டங்களை பார்த்தாலே இது எந்த அளவுக்கு கேடுகட்டு போயிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அப்படிதான் வெட்டுவான், உன் ஜாதிக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்க வேண்டியதானே என்று சொல்லக்கூடிய பின்னூட்டங்கள் வருகிறது. இவனை மாவீரன் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுதுகிறார்கள். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த கோகுல்ராஜ் வழக்கில் அந்த கொலையிலே தொடர்புடைய அந்த யுவராஜ் என்ற ஆளு இதோ கவுண்டர் சமூகத்தை பாதுகாக்க தலையெடுத்த பெரிய மாவீரன் போல போற்றப்படுகிறானே. ஒரு சிறு பகுதி தான், ஆனால் அதுதான் வெளிச்சத்திற்கு வருகிறது. அந்த சாதியில் இருக்கிற எல்லோருமே இந்த கொலை வெறியோடு இருப்பவர்கள் என்று சொல்ல முடியாது. சாதி உணர்வு இருக்கலாம், சாதி மறுப்பு திருமணத்தை தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்காதவர்களாக இருப்பார்கள், அது பெரும்பகுதி அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே இந்த வன்முறையை, கொலையை ஆதரிக்கிறவர்களாக அந்த சமூகத்தில் இருக்க மாட்டார்கள், இருப்பது இல்லை, அதுதான் இயல்பு. ஆனால் இதற்கு முன்னால் இருந்ததற்கும் இப்போதுக்கு இருக்கிற வேறுபாடு என்னவென்று சொன்னால், ஏற்கனவே இந்த நிலை என்ன, இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம், சாதி அமைப்புகள் எல்லாம் வலுவாக இல்லாத காலத்தில் ஏற்கனவே இந்த சாதி அமைப்புகளுடைய தன்மைகளை கூட வேறு. இப்போது இருக்கிற சாதி அமைப்புகள் அந்த சாதி மக்களை கைதூக்கி விடுவது என்பதற்கு பதிலாக அந்த சாதி மக்களுக்கு சில கோரிக்கைகளுக்காக போராடி திரட்டிக் கொள்வது, பிறகு அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு அழுத்த குழுவாக அல்லது அரசியல் அமைப்பாக மாறி இந்த தேர்தல் அரசியலில் பதவி பங்கீட்டுக்குள்ளே போட்டியிடுவது என்பதாக மாறுகிறார். இன்னும் பல பேர் அதை வைத்துக்கொண்டு கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள் நடத்தி அதை சம்பாதிப்பதற்கான களமாக பயன்படுத்திக் கொள்கிறார். பழைய காலத்தில் இதற்கு முன்னால் எல்லாம், நான் சொல்வதெல்லாம் ஒரு 50, அதற்கு 50கள் 60களுக்கு முன்னால், அந்த காலத்தில் எல்லா சாதிகளுக்கும் பல்வேறு அமைப்புகள் இருந்தன, சங்கங்கள் இருந்தன. அந்த சங்கங்கள் எல்லாம் கல்விக்கூடங்கள் நடத்துவார்கள். தங்கள் சாதியைச் சேர்ந்த பிள்ளைகள் அதிக படிக்க வேண்டும் என்பதற்காக சலுகைகள் கொடுத்து அந்த பள்ளிக்கூடங்களை நடத்துவார்கள், விடுதிகள் நடத்துவார்கள், இலவச விடுதிகள் நடத்துவார்கள். அப்படி எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் கூட நடத்தியிருக்கிறார்கள். அவர் அந்த ஏற்கனவே இருந்த சாதிய அமைப்பினுடைய தலைவர்களுடைய சாதிய விருப்பங்கள் என்பது போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறிய சமூகம் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க சாதியினருக்கு
போட்டியாக தங்களுடைய பிள்ளைகளும் பெண்களும் படிப்பிலும் ஆற்றல்களிலும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முறையிலே செய்தார்கள். எனவே அன்றைக்கு இருந்த இந்த சமூக ஊடகங்களும் அப்போது கிடையாது. அன்றைக்கு இருந்த நிலைமை என்ன? சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு வெளியிலே சென்று விட்டார்களானால், அந்த ஓடி விட்டார்களானால் கொஞ்ச நாள் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நெருக்கமான உறவினர்கள் தேடுவார்கள். தேடி அவர்களை பார்த்து சந்தித்து பிரிப்பதற்கான முயற்சி செய்வார்கள். அவர்கள் அதுக்கு உறுதியாக இருந்தார்களானால் அதற்கு மேலே போய் தலைமுறைகிட்டான் போயிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதற்கு மேலே தேடி போய் கொலை செய்வது, அவர்களுக்கு விடாமல் துரத்துவது என்பதெல்லாம் இதற்கு முன்னால் கிடையாது. அதிகம் போனால் அவர்களுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். அதுவும் கூட கால ஓட்டத்தில் பேரப்பிள்ளைகள் பிறந்ததற்கு பிறகு மாறுகிற குடும்பங்கள் தான் அதிகம். அன்பு கடைசியில வெல்லும். ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதில் எப்படியாவது போய் தொலையட்டும் என்று தொடர்பை துண்டித்துக் கொள்வதோடு நிறுத்திக் கொள்வதற்கு விரும்பினாலும் கூட அந்த சமூகத்தை சேர்ந்த சமூக ஊடகத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறார். அது அவர்களுக்கு என்ன நிலையை உண்டாக்குகிறது? நாளைக்கு எவ்வளவு பேர் முகத்தில் முழிக்க வேண்டுமே, நாளைக்கு ஒரு கல்யாணத்திலே வேற ஒரு விழாக்களில் சந்தித்தால் இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான் என்ற ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி அந்த குடும்பத்தை ஒரு குற்றம் செய்ய தூண்டுகிற ஒன்றாக இந்த சுற்றி இருக்கிற இந்த இப்போது படித்தவர்கள் தான் அதை செய்கிறார்கள். இது இன்றைக்கு வந்திருக்கிற வளர்ச்சி அடைந்திருக்கிற தொழில்நுட்பம் தான். உட்கார்ந்த இடத்திலேயே அவன் எங்கேயோ உட்கார்ந்துருப்பான், இந்த நாட்டிலே கூட இருப்பான். ஆனால் இந்த சாதியை விட்டுறாத என்று அவன் வெறியேற்றி கொண்டே இருக்கிறான். எவனாவது குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை பாராட்டி உட்கார்ந்த இடத்துல அவனுக்கு அந்த வழக்கு நாளைக்கு போகிறான். அந்த வழக்குக்காக இவன் ஒரு பைசா செலவு செய்ய போவதில்லை. நாளைக்கு அந்த வழக்கில் இவன் பாதிக்கப்பட்டு எதிர்காலம் பாதிக்கப்படுகிற போது அவனுக்காக எவனும் நிற்கப் போவதில்லை. உட்கார்ந்த இடத்துல ஏற்றி வைத்துக் கொண்டு இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டு செய்வான். இன்றைக்கு ஒருவனை செய்வான், நாளைக்கு வேற ஒன்று வந்தால் அதில் போய் இறங்கிவான், அவ்வளவுதான். அதன் மூலமாக ஒரு சிறு பகுதி தான் என்றாலும் கூட ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிற படித்தவர்களிடையே இருக்கிற ஒரு சிறு பகுதி அதை புதுப்பித்துக் கொண்டு அது ஒட்டுமொத்த சாதியினுடைய கருத்து என்பது போல அதை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கூடாது, கொலை என்ற அளவுக்கு எல்லாம் போக வேண்டியதில்லை. குறைந்தபட்சம் அந்த சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்கிறவர்கள் மிக மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியாகத்தான் இருப்பார்கள். அதை இருந்து பொறுத்து விட்டு போகட்டும். ஆனால் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் கொலை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு வன்மம் இல்லாதவர்கள் அதிகம் போனால் துண்டித்து விடலாம், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஒதுக்கிடலாம், தலைமொழிகள்லாம் என்று கருதுபவர்கள் இருப்பார்களோ அவர்தான் மிக பெரும்பாலும். கொலை செய்யக்கூடாது என்று கருதுபவர்கள் தான் மிக பெரும்பாலும். ஆனால் அவர்களில் ஒரு சிறு பகுதியினர் கூட வெளிப்படையாக கருத்து சொல்வதில்லை, வீதிக்கு வருவது அப்புறம். உட்கார்ந்த இடத்திலே சமூக ஊடகத்திலே இதெல்லாம் என்ன தவறு என்று தன்னுடைய சொந்த சாதி வெறியோடு பேசுகிறானே அவனோடு உரையாடுவது, அவனுக்கு எதிர்கருத்து பதிவிடுவது கூட கிடையாது. எனவே என்ன ஒரு கருத்து, ஒரு படிமம் உருவாகிறது சொன்னால் சாதியாக நிற்கிறார்கள் என்பது போன்ற ஒன்று வருகிறது. இந்த மௌன சம்மதம் தான் இந்த குற்றத்திற்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கிறது. இது சமூக அளவிலே சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய பணி. தங்கள் கட்சிகளில் சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிற நடவடிக்கைகளில், பேச்சுகளில் இறங்க வேண்டும். இது இவர்களாக செயற்கையாக செய்ய வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும் நான் சொல்லவில்லை. ஆனால் இயல்பாக நடக்கிற போது அதை குற்றமாக கருதக்கூடாது, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கருத்தியலை கட்சிகள் பேச வேண்டும். பேசுவதே கிடையாது. குறிப்பாக தேர்தல் கட்சிகள் பேசுவதே கிடையாது. விதிவிலக்காக இடதுசாரிகள் பேசிக் கொண்டிருக்கலாம், பெரும்பாலான கட்சிகளை சொல்லுகிறேன், பேசுவதே கிடையாது. ஆனால் 19 சாதியை நாங்கள் மறுக்கிறோம் என்று பேசுவார்கள். ஒரு குறிப்பிட்ட சம்பவம் வருகிற போது போய் ஆறுதல் சொல்வதோடு நின்று கொடுக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்வது, ஏதாவது முடிந்தால் பணம் கொடுப்பது, இதோடு நின்று கொடுக்கிறார்கள். இதற்கு அடிப்படையான உரையாடலில் இந்த கட்சிகள் இறங்குவதற்கு தயாராக இல்லை. இந்த பிரச்சனையில் ஒரு பக்கம் சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் கருத்தியல் களத்தில்
உறுதியாக கருத்து பரப்பல் செய்ய வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை இறக்க வேண்டும். இன்னொன்று, இதைவிட மிக முக்கியமான பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. முதலிலே உடனடியாக செய்ய வேண்டிய செய்தி என்ன? இந்த சாதி ஆணவ கொலைகளை விசாரிப்பதற்கு, தண்டனை கொடுப்பதற்கு தனியான நீதிமன்றங்கள், தனியான ஏற்பாடு, ஆணவ படுகொலைக்கான சிறப்பு சட்டங்கள், சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும். இது ஏற்கனவே இந்திய அளவிலே இப்படியான இந்த கௌரவ கொலைகளுக்கு எதிரான சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற பரிந்துரையை இந்திய அரசு அமர்த்திய லா கமிஷன், சட்ட ஆணையம் பரிந்துரைத்து விட்டது. 2018 கொடுத்து விட்டது. உச்ச நீதிமன்றம் பல முக்கிய தீர்ப்புகளிலே சொல்லி இருக்கிறார்கள். ஆறுமுக சேர்வை வழக்கு என்ற ஒரு வழக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கு, ஆறுமுக சேர்வை எதிர் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கு. அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கு, சாதி கௌரவ கொலைன்னு சொல்கிறார்கள், அந்த கௌரவ கொலைகளுக்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும், அதை தடுப்பதற்கு, தண்டிப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதை அடுத்து மிக தெளிவாக சக்தி வாகினி என்ற வழக்கில் உச்ச நீதிமன்றம் தெளிவான வழிகாட்டுதலோடு, தெளிவான சட்ட முன்வடிவுகள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலோடு சொல்லியிருக்கிறார். எல்லாம் இருந்தாலும் கூட இந்திய அரசும் செய்யவில்லை, தமிழ்நாடு அரசும் செய்யவில்லை. எதிர்கட்சியில் இருந்தபோது, தேர்தலிலே வாக்கு கேட்டு வலம் வருகிற போது இதே மு.க. ஸ்டாலின் சொன்னார், இந்த கௌரவ கொலைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கு தான் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்று சொன்னார். தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் சொல்லவில்லையே தவிர கூட்டங்களிலே சொன்னார். இப்போது என்ன பேசுகிறார்? முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு ஏற்கனவே இருக்கிற குற்றச்சட்டங்கள், குற்ற தண்டனை சட்டங்கள் அது போதும், இதற்கென்று சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டியதில்லை என்று பேசுகிறார். ஏற்கனவே அதற்கான குற்றவியல் சட்டங்களில் சில பிரிவுகள் இருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் அவையெல்லாம் இது சாதி கௌரவத்திற்காக அல்லது சாதி ஆணவத்தில் செய்யப்பட்ட கொலை என்று வரையறுப்பதற்கான ஏற்பாடே கிடையாது. அது செய்வதனால என்ன வாய்ப்பு? இது இப்போது இருக்கிற சட்டத்தின்படி சரியாக செயல்பட்டால், காவல்துறை முறையாக செயல்பட்டால், குற்றத்தில் ஈடுபட்டவர்கள், நேரடியாக கொலையிலே சம்பந்தப்பட்டவன், அந்த கொலைக்கு தூண்டியவர்கள் எல்லோரையும் கைது செய்து வழக்கில் ஈடுபடுத்தி விட முடியும். அது செயல்படுத்தப்படவில்லை, சரியாக செயல்படவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. இப்போது கூட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் வந்ததற்கு பிறகு அந்த சுர்ஜித் என்ற அந்த கொலையாளியினுடைய தந்தை இன்ஸ்பெக்டர் சரவணன் முதலில் பதவி தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டார். இப்போது குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய தாயார் இருக்கிறார், அவரும் எஸ்ஐ தான். இந்த குடும்ப அளவிலே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை. இது பல ஆணவ கொலை அப்படித்தான் நடக்கிறது. இந்த ஸ்பர்ரத மூமெண்ட் சொல்வார்களே, திடீரென்ற ஆத்திரத்தில் செய்கிற கொலை அல்ல. சாதி ஆணவ கொலைகள் எல்லாம், மத ஆணவ கொலைகள் எல்லாம் மிக பெரும்பாலும் குடும்பமோ அல்லது அவர்களை சேர்ந்தவர்களோ, இப்போ வடநாட்டில் இருக்கிற மாதிரி சாதி அமைப்புகளோ கூடி பேசித்தான் செய்கிறார்கள். இது திட்டமிட்ட கொலை, ஆத்திரத்தில் செய்யப்படுகிற திடீர் கொலை செயல் அல்ல. அப்படி அந்த சதி செயலில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே இந்த குற்ற வழக்கில் சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் என்பது அடிப்படையானது. இது இப்போது இருக்கிற தண்டனை சட்டத்திலே செய்துவிட முடியும். ஆனால் அதல்ல முக்கிய பிரச்சனை. இதற்கு துணையாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறானே, குறிப்பாக சாதி சங்கங்கள், நமக்கு கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சது தானே. மருத்துவர் ராமதாஸ் சொன்னார், நாடக காதல் என்று. ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு சமூக தலைவராக இருக்கிறவர் அதெல்லாம் அதற்கான துணை நிற்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அந்த மொத்த காதலையே பெற்றோருடைய சம்மதம் இருந்தால்தான் பதிவு செய்யலாம் என்றெல்லாம் பேசுவது இருக்கிறது. இன்றைக்கு அப்படித்தான் நடைமுறையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பதிவு திருமணங்கள் அவ்வளவு எளிதாக இல்லை. அவர்களுடைய தொடர்புடைய இடத்துல இருக்க வேண்டும். அவர் பெற்றோர்கள் யாராவது இந்த 2 பேரில் ஆண பெண்ணவருடைய பெற்றோர்கள் யாராவது வர வேண்டும்.
என்றெல்லாம் நடைமுறையிலே செய்கிறார்கள். நடைமுறையில் சட்டப்படி அது இல்லை என்று சொன்னாலும் கூட பதிவாளர்கள் நடைமுறையிலே அந்த நிபந்தனைகள் எல்லாம் போடுகிறார்கள். எனவே இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கிற சமூக இயக்கங்கள்லாம் கூட பல தடுமாற்றங்களுக்கும் பல சிக்கல்களுக்கும் உள்ளாக வேண்டிய அவசியம் இருக்குது. நடைமுறையில் பல தடைகள் வருகிறது. இதெல்லாம் என்ன காரணம்? இந்த ஒரு கருத்து எல்லா நிலையிலும் ஒவ்வொரு வகையில் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக இந்த சாதி அமைப்புகள் ஒரு பக்கத்தில் அந்த சாதிகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் உள்ளூர் அளவிலே உடனடியாக வந்து சேர்கிறார்கள் என்ற ஒரு பாதுகாப்பு வளையம் போல அது உடனடியாக தெரிவதனாலே, இரண்டாவது நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு இருந்தால் உடனடியாக சந்திப்பதாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். திருமணங்களிலோ விழாக்களிலோ சந்திப்பதற்காக பெரும்பாலும் தங்களுடைய சாதியை சேர்ந்தவர்களாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதனாலே அவர்கள் முகத்திலே முழிக்க வேண்டுமே, அவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே என்பதற்கு அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செயல்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள். இது ஒரு கருத்தியல் நிர்பந்தம் என்பதை தாண்டி நேரடியாக அமைப்புகளே இருந்து கொண்டு அந்த குடும்பம் சமாதானம் அடையாமல் மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்செயலை நோக்கி தள்ளப்படுவதற்கு அந்த சாதி சங்கங்கள் முக்கியமான காரணங்களாக இருக்கிறார். இதற்கு முன்னால் சாதி சங்கங்கள் இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்குமான வேறுபாடு அதுதான். இவை ஒரு அரசியல் சக்தியாக மாறிக்கொண்டிருப்பதனாலே இந்த தங்களுடைய அரசியலுக்கான ஒரு ரெடிமேடான ஒரு தளம் வேணும், தயாரான ஒரு தளம் வேண்டும். அதற்கு இந்த சாதியை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டால்தான் தனக்கான ஒரு தளம் கிடைக்கும் என்பதனால எல்லா சாதி சங்கங்களும், அது பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அப்படி உட்கொண்டவர்கள், எதுவும் வித்தியாசம் கிடையாது. எல்லா சாதி சங்கங்களுமே சாதி ஒழிப்பு என்பதை வாயிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். தங்கள் சாதியை நிலைநிறுத்திக் கொள்வதிலே அந்த தளத்தில் எழுந்துவிடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருப்பார்கள். ஒரே பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரே நிலையில் இருக்கக்கூடிய சாதி, அது தீண்டாமைக்கு உட்பட்ட சாதிகள் என்பது ஒரு சிறிய அளவில் இருந்தாலும் அங்கேயும் இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு இடையே இருந்தாலும் கூட வருகிறது. பிற்படுத்தப்பட்ட சாதிக்கும் தாழ்த்தப்பட்ட சாதிக்கும் இருக்கிற கலப்பு என்று வந்தால் அதிலேயும் தீவிரமாக வருகிறது. எல்லாவற்றிலும் வருவதற்கான ஒரு தூண்டுகோலாக, அதை தக்க வைக்கிறவர்களாக சாதி அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். தங்கள் சாதியை தவிர மற்ற சாதிகள் ஒழிய வேண்டும் தான் பேசுவார்களே தவிர சாதி ஒழிப்பு என்ற பொது லட்சியத்திற்கு அவர்கள் வருவதில்லை. எனவே இதை தாண்டிய பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள் சாதி ஒழிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். 1998 ஆண்டிலேயே தமிழ் தேசிய பேரியக்கம் தீண்டாமை ஒழிப்பு தமிழர் ஒற்றுமை மாநாட்டை நடத்தி அதிலே பல திட்டங்களை முன்வைத்தோம். அதில் நாங்கள் முன்வைத்த திட்டங்களில் மிக முகாமையானதுதான் சாதி கலப்பு குடியிருப்புகள். அதற்கு முன்னால் யாரும் சொன்னது கிடையாது. இன்றைக்கு வந்திருக்கிறதே பெரியார் சமத்துவபுரம், அதற்கான விதையை விதைத்தவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தை சேர்ந்த நாங்கள் தான். அதை அன்றைக்கு உயிரோடு இருந்த ஐயா இளையபெருமான் அவர்கள் ஒரு மாநாடு நடத்திய வெளிப்படையாக தலைவர் மணியரசனை அழைத்து பாராட்டி பேசினார். அதே போல எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியிலே அது பற்றிய பாராட்டி ஆய்வு கட்டுரைகள் வந்தன. அதே போல அந்த மாநாட்டிலே நாங்கள் சொன்னோம், இன்றைக்கும் அதை வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு அரசு குடியிருப்புகள் கட்டி கொடுக்கிற போது அந்த குடியிருப்புகளில் எல்லா சாதிகளும் அதை படம் கொடுத்து தவணை முறையில் வாங்குகிற இடமாக இருந்தாலும் சரிதான், வாடகைக்கு குடியிருப்பு வைக்கிற இடமாக இருந்தாலும் சரிதான், எல்லா இடத்திலும் எல்லா சாதிகளிலும் கிட்டத்தட்ட அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடம்பெறுகிற வகையில் இடஒதுக்கீடு அந்த ஒதுக்கீட்டுக்குள்ளேயே குடும்ப அந்த வீட்டு ஒதுக்கீட்டுக்குள்ளேயே இடஒதுக்கீட்டு வழங்க வேண்டும் என்பதை நாம் சொல்லுவோம், இப்போதும் வலியுறுத்துகிறோம். அதே போல அரசினுடைய மாணவர் விடுதி இருக்கிறது, பிசிக்கு ஒரு விடுதி இருக்கிறது, எஸ்சிக்கு ஒரு விடுதி இருக்கிறது. இந்த விடுதிகள் தனித்தனி விடுதிகளாக இருப்பதற்கு பதிலாக ஒரே விடுதியாக அதனுடைய நலத்துறை என்பது தனித்தனியாக இருக்கட்டும், அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் இப்போதற்குள் தொடரட்டும். ஸ்காலர்ஷிப் வழங்குவது, அவர்களுக்கான இந்த மானியங்களை வழங்குவது என்ற ஏற்பாடுகளை அந்தந்த துறையே செய்யட்டும். இந்த ஆயுதிராவிட நலத்துறை அது செய்யட்டும், இந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இது செய்யட்டும். ஆனால் குடியிருப்பு அந்த ஹாஸ்டல் என்பது, அரசாங்கத்தினுடைய விடுதி என்பது கலப்பு விடுதிகளாக இருக்க வேண்டும்.
2 சாதியை சேர்ந்த மாணவர்களும் மாணவிகளும் அந்தந்த விடுதிகளில், மாணவர் விடுதியில் மாணவர்கள், மாணவி விடுதியில் மாணவிகள், எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் கலந்து இருப்பதற்கு போல ஒரு ஏற்பாடு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், முடிந்தால் ஒவ்வொரு அறையிலும், ஒரு அறையிலே 6 மாணவர் தங்குகிறான்னு சொன்னால் அந்த 6 மாணவரிலே 2 பேர் குறைந்தபட்சம் எஸ்சி மாணவர்களாக இருப்பது என்று இப்படி பார்த்து பார்த்து செய்கிற போது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதி பகைமை என்பதை குறைக்க முடியும். ஒழித்து விட முடியாது, குறைக்க முடியும். கூச்சப்படுவான், ஒரு சாதியை வெளிப்படையாக பேசுவதற்கு கூச்சப்படுவான். அந்த மாதிரியான நிலைமைகளை உருவாக்க வேண்டும். எப்படி யோசித்து செய்தால், அதுபோல சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு ஏதோ இந்த நகை கொடுக்கறது மட்டுமே இல்லை, சிறப்பு வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடுகள், இந்த ஆணோ பெண்ணோ திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆணோ பெண்ணோ இருவரில் ஒருவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை, அந்த எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால், பட்டியல் சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தால், அந்த பட்டியல் அந்த குடும்பத்திற்கு யாராவது ஒருவருக்கு அரசு வேலையை உறுதிப்படுத்துவது, இப்படியான சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் என்பதை ஊக்குவிக்க வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு தனிப்பட்டியலை உருவாக்க வேண்டும், சிறப்பு பட்டியல். அது எஸ்டியை விட எஸ்சியை விட சிறப்பு உரிமைகள் கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாற்றப்பட வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை தனிப்பட்டியலாக்கி, அந்த பட்டியலில் வருகிறவர்கள், அந்த பட்டியலில் வரக்கூடியவர்களுக்கு தனி ஒதுக்கீடு. அந்த ஒதுக்கீடு என்பது இப்போ சாதிவாரி ஒதுக்கீடே கூட தனியார் துறையிலே கிடையாது. தனியார் துறையிலும் சாதிவாரி ஒதுக்கீடு, தனியார் துறையிலும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கான ஒதுக்கீடு என்று இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை அரசாங்கம் முன்மையை சேர்த்து செய்ய வேண்டும். இந்த ஆணவ கொலைகளுக்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும். இந்த ஆணவ கொலைகளை தடை செய்வதற்கு அதற்கான விரிவான ஆணவ கொலை என்று சொன்னால் என்ன, அதற்கான கருத்தியல் என்று சொன்னால் என்ன என்பதற்கெல்லாம் விளக்கங்கள் ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சக்தி வாகினி தீர்ப்பிலே 10 அடையாளங்களை கூட குறிப்பிட்டு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது அனைத்து இந்திய அளவில் சொல்லப்பட்டது. நாம் தமிழ்நாட்டுக்கு என்று சிறப்பான செய்திகளை சொல்ல முடியும், இதற்கே உரிய தனித்தன்மையான செய்திகளை சொல்ல முடியும். அப்படியான செய்திகளை உள்ளாக்கி கொண்டு அவற்றையெல்லாம் தடுப்பதற்கு, வந்தால் தண்டிப்பதற்கு மட்டுமல்ல, குற்றம் நடந்தால் தண்டிப்பதற்கு மட்டுமல்ல, குற்றம் நிகழாமல் தடுப்பதற்கான அந்த கருத்து என்பது ஒரு வடிவம் பெறாமல், ஒரு செயல் வடிவம் பெறாமல் தடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பு சட்டமாக ஆணவ கொலைகள், சாதி ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் என்பது உருவாக்கப்பட வேண்டும். அதை விரைந்து விசாரித்து நீதி வழங்குவதற்கு மாவட்டந்தோறும் விரைவு நீதிமன்றங்கள், சிறப்பு நீதிமன்றங்கள் அமர்த்தப்பட வேண்டும். இப்படியான சிறப்பு ஏற்பாடுகளை செய்வதன் மூலமாகத்தான் அரசியல் சமூகமும் மக்கள் சமூகமும் சிவில் சமூகமும் இணைந்து இதில் செயல்பட்டால்தான் இந்த கேவலமான, இந்த மனிதர்களை மிக மிருக நிலையை விட கீழ்நிலைக்கு கொண்டு போகிற இந்த சாதி வெறி என்பது நிற்கும். இதை கொண்டு வருவதற்கு ஒரு லட்சியம் முன்வைக்கப்பட வேண்டும். ஒரு லட்சியம் முன்வைக்கப்படாத ஒரு சமூகத்தில் இதுபோல கீழ்நிலை கருத்துக்கள் தான் வந்து கொண்டே இருக்கும், பிளவு கருத்துக்கள் தான் வந்து கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற, சமூகத்தை ஒரு இலக்கு நோக்கி தள்ளுகிற, அந்த இலக்கு நோக்கி இந்த சமூகத்தினுடைய அனைத்து பிரிவினரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு லட்சியம் முன்வைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சியிலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சரி, கட்சி சாராத அந்த தேசிய இயக்கங்கள், அந்த விடுதலை இயக்கத்திலே பங்கெடுத்துக்கிட்டவர்கள் இடையும் சரி, சாதி மறுப்பு திருமணங்கள் மிக இயல்பாக நடந்தன. அப்படி நடந்த திருமணங்களிலே குடும்பத்திலே ஏற்பில்லை என்று சொன்னால் கூட மிகப்பெரிய அளவுக்கு வெறுப்போ பகைமையோ நீடிக்கவில்லை. அதே போல திராவிட இயக்கங்கள் ஒரு கட்டத்தில் எழுச்சி பெற்று வந்தபோது, அந்த எழுச்சி பெற்ற காலத்தில் சாதி மறுப்பு திருமணங்கள் மிக அதிகமாக நடந்தன. ஏன்? ஒரு லட்சியம் முன்வைக்கப்படுகிறது. அதுபோல இங்கே நம்முடைய தமிழ் சமூகத்தில், தமிழர் அறத்தில் சாதி பார்ப்பது கூடாது. அது இடையிலே ஆரியத்தின் வழியாக திணிக்கப்பட்டது. பார்ப்பனர்கள் அதனுடைய உச்சாணி கொம்பில் இருந்து கொண்டு சாதி ஆதிக்கத்தின் முதன்மை பலனை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அந்த பார்ப்பனியம்
படிநிலை வகையில் ஆதிக்கத்திலே பங்கு போட்டு கொடுப்பதனாலே படிநிலை வகையில் சாதி ஆதிக்கமும் நீடிக்கிறது. எனவே பார்ப்பனியத்தை எதிர்க்கிற வெறும் எதிர்ப்பு அல்ல, வெறும் எதிர்ப்பு எதையும் சாதிக்காது. எதிர்க்கிற போது அந்த இடத்துல என்ன வைக்கிறோம், எது வர வேண்டும் என்று வைக்கிறோம். சமத்துவ சமூகம் என்பது 19 பேசுவது அல்ல. அதற்கான தமிழர் அறத்தை முன்வைக்க வேண்டும். தமிழ் தேசியம் என்ற லட்சியத்தை முன்வைக்க வேண்டும். தமிழ் தேசியம் என்ற லட்சியம் முன்வைக்கப்படுகிற போது நாம் பக்கத்தில் ஈழத்திலே பார்த்தோம். தமிழ்நாட்டை போலவே மிக கேவலமான சாதி சண்டைகள், வரதட்சணைகள் அதிகமாக இருந்த இடம். விடுதலை புலிகள் தலைமையிலே மிகப்பெரிய விடுதலை எழுச்சி வந்தபோது மிக எளிதாக, மிக இயல்பாக சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்தன. வரதட்சணை அந்த வரதட்சணை கொடுமை என்பது மிகப்பெரிய அளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. அகதிகளாக வாழ்ந்தாலும் கூட, புலம்பெயர்ந்த நாடுகளிலே வசதியாக வாழ்ந்தாலும் கூட, அந்த பொருளியல் வசதி காரணமாக அவர்களிடத்திலே மீண்டும் அது தலை தூக்கவில்லை. ஏன்? அவர்களுக்கு முன்னாலே ஒரு தமிழீழ விடுதலை என்ற லட்சியம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த சமூகமே அதனை நோக்கி ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட வகையில் தமிழ் தேசியம் என்ற ஒரு இலக்கு முன்வைக்கப்படுகிற போதுதான் அந்த இலக்கிலே எந்த அளவுக்கு இணைகிறோமோ அந்த அளவுக்கு இந்த சாதி பகைமை என்பது மறையும். இந்த தமிழ் தேசியம் என்பதற்குள்ளாகவே இந்த குடி தேசியம் பேசுவது, அதன் வகையாக சாதியை புதுப்பிப்பது என்பதெல்லாம் இறுதியாக ஆரிய ஆதிக்கத்தை, வர்ணாசிரமத்தை நிலைநிறுத்தவே பயன்படும் என்பதை புரிந்து கொண்டு தமிழ் தேசிய ஓர்மைக்கு எந்த பாசாங்கம் இல்லாமல் தமிழர்கள் முன்வர வேண்டும், இளையோர்கள் முன்வர வேண்டும். நம்முடைய புதிதாக வந்திருக்கிற இந்த தொழில்நுட்பங்கள், தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் அதற்கு பயன்பட வேண்டும். மக்களை பிளவுபடுத்துவதற்கல்ல, தமிழர்களாக ஒருங்கிணைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். அதில் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். தமிழ் தேசிய பேரியக்கம் அதில் முதல் வரிசையில் இருக்கும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.